வணக்கம். என் பெயர் பட்டு. என்னோட வெப்சைட்டோட பேர் freefincare.com. இன்னைக்கு வீடியோவில் ஆனுவல் எக்ஸ்பென்சஸ், அதாவது வருடத்துக்கு ஒரு தடவை வர எக்ஸ்பென்சஸை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ மொபைலில் எடுத்தது. நேற்றுக்கு என்னுடைய மேக்கு பிடிக்குச்சு. இந்த வீடியோ நேற்றுக்கு நான் மேக்கில் ரெக்கார்ட் பண்ணேன். ஜஸ்ட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி போச்சு மேக்கை. அது என்னெல்லாமோ பண்ணிகிட்ருக்கேன், பார்க்கலாம். அதை மேக்கில் பண்ணிவிட்டு விண்டோஸில் ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தா பட கேவலமாக இருக்குது, தாங்க முடியல. அதுக்கு மொபைலே எவ்வளவோ பெட்டர்னு மொபைலே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஆனுவல் எக்ஸ்பென்சஸ்னால் நான் சொல்ல வர்றது ஸ்கூல் ஃபீஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், இந்த மாதிரியான பெரிய எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து ரெக்கரிங் டெபாசிட்ஸ் தான் பெஸ்ட்டு. ஆர்டிஸ் ரெக்கரிங் டெபாசிட்ஸ் தான் பெஸ்ட்டு. எங்கள் அம்மா அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த முதல் பர்சனல் ஃபைனான்ஸ் லெசன் அதுதான். நான் இன்னும் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு 12 வருஷமாக இன்ட்ரெஸ்ட் ரேட் டேட்டா இருக்குது. நான் ஆர்டி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவேன். அதெல்லாம் எக்ஸலில் ஃபைலில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ டிப்பிக்கலாக நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ வந்து ஏப்ரலில் வந்து என்னுடைய பையனோட 5th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் ஃபீஸ் இப்போ தான் கட்டினேன். ஸோ அடுத்த ஆர்டி, தட் இஸ் 6th ஸ்டாண்டர்டுக்கு ஏப்ரல் 2021 மெச்சூர் ஆகிற மாதிரி ஒரு ஆர்டி ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஆர்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 6th ஸ்டாண்டர்ட் ஃபீஸ் 5th ஸ்டாண்டர்ட் ஃபீஸோட எவ்வளோ ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் பண்ணி, இல்லை தெரிஞ்சவங்க, அதாவது 6th ஸ்டாண்டர்ட் இப்போ போகிற பேரண்ட்ஸுக்கிட்ட கேட்டு ஒரு எஸ்டிமேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அதை இன்வெஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஸ்கூல் டெட்லைன் எப்போ டிப்பிக்கலாக ஸ்கூல் ஃபீ டெட்லைன் எப்போ வைப்பாங்களோ அதுக்கு ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி மெச்சூர் ஆகிற மாதிரி ஒரு 1 இயர் ஆர்டி போட்டால் அது அந்த வேலை முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிளான வேலை. அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கும் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஒரு வருஷமும் ஜாஸ்தி பண்ணால் பெட்டர். ஏன்னா அவங்க ஏதாவது ஏற்றினாங்கன்னா அதை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். சில பேர் வந்து லபோதிபோன்னு கத்துவாங்க. சில சமயம் என்ன பண்ணுவாங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 30% ஏற்றுவாங்க, 40% ஏற்றுவாங்க. நான் ஒரு 12 வருஷமாக ஹெல்த் இன்சூரன்ஸில் இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டேன். அதனால் எனக்கு பழகி போச்சு. பட் சில பேருக்கு அது வந்து இல்லை, நான் வந்து இன்சூரரை மாற்ற போகிறேன், இந்த மாதிரிலாம் இப்போ பைசா ஏற்றக்கூடாது ப்ரீமியம் அப்படின்னு கத்துவாங்க. இப்போ கொரோனாக்கு அப்புறம் நிறையவே ஏற்ற போகிறாங்க. அப்படி இருந்தால் நீங்கள் வந்து அந்த ஆர்டி வந்து மெச்சூர் ஆகிறது வந்து ஒரு 45-50 நாள் முன்னாடி மெச்சூர் ஆகிறது பெட்டர். அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் டெட்லைனுக்கு முன்னாடி. ஏன்னா 45லேருந்து 50 நாளுக்குள்ளே 60 நாள் முன்னாடியே நீங்கள் போர்ட்டபிலிட்டி ப்ரொசீஜர் ஆரம்பித்தாதான் போர்ட்டபிலிட்டிக்கு ஏதாவது சான்ஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் அவன் கொடுப்பானா இல்லையான்னு தெரியாது. அந்த இன்சூரன்ஸ்க்கு போர்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த 2 வருஷம் கழிச்சு அவன் விலை ஏற்றுவான். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறைய வரும். நீங்கள் எந்த விதமான வேறு லிக்விட் ஃபண்டோ ஆர்பிட்ராஜ் ஃபண்டோ அந்த மாதிரியான ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் இதுக்கு வேண்டாங்க. ரொம்ப சிம்பிள். ரெக்கரிங் டெபாசிட், நிம்மதியாக தூங்கலாம். எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலாம். இந்த எக்ஸலில் ரிட்டையர்மெண்ட் கேல்குலேஷன், சைல்டு பிளானிங் அதெல்லாம் பண்ணுறது ஓகே. பட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆனுவல் எக்ஸ்பென்சஸை முதல்ல கேல்குலேட் பண்ணிக்கணும். ஃப்யூச்சரில் அதாவது உங்கள் பையன் வந்து ஏதாவது எஜுகேஷன், அதாவது நீட் கோச்சிங்க்கோ ஜேஇ கோச்சிங்க்கோ அந்த மாதிரி ஏதாவது போகிறாங்க அப்படின்னா, பசங்க போகிறாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸும் பிளான் பண்ணணும். நான் எப்போவுமே சொல்கிறது தான், ஒரு எக்ஸல் எடுத்துக்கிட்டு இந்த செலவு அடுத்த வருஷம் வரப்போகுது, இந்த வருஷம் வரப்போகுது, 5 வருஷம் கழிச்சு வரப்போகுது, நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாலே ஓரளவுக்கு மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிடுவோம். என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, எதை செலவழிக்கக்கூடாதுன்னு. அதுக்கு ஆர்டி ஃபார் ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் ஒரு மிகப்பெரிய காம்பனண்ட். ஃபைனான்ஷியல் பிளானிங்கில் எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய காம்பனண்ட். வேறு எதுவுமே வேண்டாங்க. சரி, அவ்வளோதான் நாங்கள் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல வந்தது. இன்னொரு ஒரு சஜஷன் எனக்கு என்னென்னா, என்ன வீடியோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத, தமிழில் என்ன வீடியோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு மட்டுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற வீடியோஸை சஜஸ்ட் பண்ணிங்கன்னா அது வந்து எனக்கும் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷன் இருக்காது, மற்றவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதாவது உங்கள் ஏஜ் குரூப்புக்கு இருக்கிற பிரச்சனைகளை, இல்லை உங்கள் அம்மா அப்பாவுக்கு இருக்கிற பிரச்சனைகளை பற்றி எழுதினீங்கன்னா பொதுவாக ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ் ஆகும். ஸோ சஜஷன்ஸ் எழுதுங்க. இந்த மேக் பிரச்சனையெல்லாம், இந்த விண்டோஸ் பிரச்சனையெல்லாம் தீர்ற வரைக்கும் என்ன பண்ணலான்னு எனக்கு தெரியாது. ஸ்லைடு இருந்தால் விண்டோஸில் போய் பேசிடுவேன். ஸ்லைடு இல்லை இமேஜ் கிராஃப் இருந்தால் பேசிடுவேன். வெறும் மூஞ்சி மட்டும் தாங்க முடியல விண்டோஸ் கேமராவில். நன்றி, வணக்கம்.